இது மாதிரியான அதிசயங்களை எல்லாம் நமக்குள்ள அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அப்ப இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ்வை நீங்கள் நம்புறதாக இருந்தால் நீங்க ஒவ்வொன்றையா சிந்திச்சு பார்க்கணும். சோத்தை திங்கிறீங்க, நீங்க சோத்தை திங்கிறீங்க, அரிசின்னு தான் பாக்குறீங்க. அதுக்கு பின்னாடி என்ன நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? மாதுளை பழம் திங்கிறீங்க, ஆப்பிள் திங்கிறீங்க, அங்க எல்லாம் அல்லாஹ் இருக்கு உங்களுக்கு தெரியலையா? ஒரே ஒரு ஆலமரம் இருக்கு, ஆலமரத்துடைய விதை இருக்கு, விதை பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு? கடுகுல ஒரு 10ல் 1 பங்கு தான் இருக்கும். கடுகு இருக்கு பாருங்க, கடுகை விட 10ல் 1 பங்கு தான் இருக்கு ஆலமரத்தினுடைய அந்த விதை. அந்த விதையை கொண்டே போடுறான், அது வளர்ந்து பெருசாகுது. பார்த்தா பச்சை பச்சை இவ்வளவு பச்சை இருந்துச்சு அந்த விதைக்குள்ள. அட அவ்வளவு பச்சை எப்படா வந்துச்சு, அவ்வளவு சிவப்பு எப்படா வந்துச்சு, அவ்வளவு கலர் எப்படா வந்துச்சு, அவ்வளவு இனிப்பு எப்படா வந்துச்சு, ஒன்னும் சொல்ல முடியல. ஊத்துறனி ஒரு பலாப்பழமே இருக்குது, ஒரு ஆப்பிள் மரமே இருக்குன்னு வச்சுக்க, அதுக்கு ஊத்துற தண்ணி இனிப்பா இருந்துச்சு, சீனியை கலந்து ஊத்துனியா, அது ஊத்துற தண்ணியிலும் இனிப்ப காணா. அந்த ஆப்பிள் விதையை கடிச்சு திண்டு பாரு, கசக்கும், அதுலயும் இனிப்ப காணா. அந்த மண்ணையாச்சும் நக்கி பாரு, அதாச்சும் இனிக்குதாண்டு, அதுவும் இனிக்க காணா. அதுவும் இனிக்கல, மண் இனிக்கல, ஊத்துற தண்ணி இனிக்கல, அந்த விதை இனிக்கல. ஆனால் அதுல இருந்து வரக்கூடிய பொருள் இனிக்குது. யாரு கொண்டே சீனி முட்டை கொட்டினது? யாரு அதுல இவ்வளவு வண்ணங்களை கொண்டே கொட்டினவன் யாரு? இவ்வளவு கலர்ஸ் எங்க இருந்து கிடைக்குது? அதுக்கு என்னவெல்லாம் உள்ள அதிசயங்களை பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? ஒரு சின்ன விதைக்கு உள்ள ப்ரோக்ராம்ஸ் அவ்வளவு நல்லா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான் உள்ளுக்குள்ள. அந்த விதை அது எப்ப வேலை செய்யும்? கண்ட நேரத்தில் வேலை செய்யாது. அதை எடுத்து குழிய தோண்டி மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி அதுக்கு மேல தண்ணியை ஊத்தி இப்பதான் நான் யாருன்னு காட்டும். அது வரைக்கும் டப்பாவில் அடைச்சு வச்சிருந்தா அதுல இருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆலமரத்து விதை ஒண்ணும் செய்யாது, அரச மரத்து விதை ஒண்ணும் பண்ணாது. அப்ப நம்ம திங்கிறோம், அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அதிசயங்களை. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு செவத்துல ஓட்ட போடுறோம், ஆணியை வச்சு அடிச்சு அடுத்து வாடகை வீட்டுக்காரன் கண்டைக்கு வந்து அடுத்த வீட்டுக்காரன் கண்டைக்கு வந்து ஏன்டா சேஞ்சவத்தில் அடிக்கிறேன்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு. ஒரு விதை, ஒரு ஆலமரத்து விதையை கொண்டாந்து ஒரு காக்கா சாப்பிட்டு, காகம் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டு செவத்துல எச்சம் போட்டு போயிடும். அதுல ஒரு ஆலமரத்து விதை இருக்கும், அது சாப்பிட்டு வந்து செய்யும், அது எச்சம் போடுதுல. ஆலமரத்தினுடைய ஆலம் பழம் இருக்கு பாருங்க, அதை சாப்பிட்டுட்டு கொண்டாந்து எச்சம் போடும். அந்த எச்சத்துல என்ன இருக்கும்? ஒரு 2 ஆலமரத்து விதை இருக்கும். அது அந்த செவத்துல விழுந்த உடனே அந்த செவத்தை பொழந்துக்கிட்டு உள்ளக போய் நம்ம கடப்பார வச்சு அடிக்க வேண்டியிருக்கு. அதுல இருந்து மயிரை விட மெல்லிசா வரக்கூடிய அந்த வேறு நீனா நானா பாத்துருவோம்னு சொல்லி உள்ள ஊடுருவி உடந்து பிளந்துருதுங்க. எத்தனை வீடுகள் வெடிப்போட்டு கிடக்கு பாத்தீங்களா? ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய உள்ள வீடுகள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் நடுவுல விழுந்து வெடிப்புட்டு இருக்கும். இந்த சின்ன மெல்லிய இந்த நகத்தினால கிள்ளுனா 2 போயிடும். இது பொழந்துட்டு உள்ள போயிருக்க, கீழே வரைக்கும் மண்ணுக்குள்ள ஊடுருவி உள்ள போயிருச்ச. என்னென்னமோ நடக்குது உள்ள. சுப்ஹானல்லாஹ். இந்த அதிசயங்களை எல்லாம் பார்க்கிற ஒருத்தன் இதை விட உலகத்திலே ஒரு அறிவாளி, ஒரு பெரிய சிந்தனையாளன் ஒருத்தருக்கு டைட்டில் கொடுக்கிறதா இருந்தா ஒருத்தருக்கு சொல்லலாம். அவன் சொல்றான் கடவுள் தான் காரணம். அவன் யாரு? இந்த உலகத்துக்குலாம் ஒரு பெரிய தொண்டு செஞ்ச ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவன் ஐன்ஸ்டீன், ஒரு விஞ்ஞானி. ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி. அவனை பத்தி நீங்க எடுத்துக்கிட்டா இந்த 100 ஒரு புக் படிச்சிருக்கீங்களா? உலக வரலாற்றை மாற்றி அமைத்த 100 பேர், உலகத்தை அப்படி தலைகீழ புரட்டி போட்டவங்க ஒரு 100 பேர் வரலாறு எழுதிருக்கான் ஒருத்தன். உலகத்தில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இன்றைக்கு காலம் வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களை எல்லாம் எடுத்து ரொம்ப சேவை செய்தவர்கள் யார் என்று ஆராய்ச்சி பண்ணி ஒரு 100 பேரை அவன் பொறுக்கி எடுக்கிறான். அந்த 100 பேர்ல முதலாவது இடத்தை அவன் நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கிறான். டேய், நான் 100 பேரை பொறுக்கி எடுத்திருக்கிறேன், இந்த 100 மனிதர்கள்ல ஒரு ஆளுக்கு நான் முதலிடம் கொடுப்பதாக இருந்தால் முகமதுக்கு தான் நான் கொடுப்பேன். எழுதினவன் பேர் மைக்கேல் ஹார்ட். அவன் ஒரு கிறிஸ்துவன், கிறிஸ்துவத்தில் நம்பிக்கை உள்ளவன். அவனை இயேசுநாதருக்கு 3வது இடத்தான் கொடுத்தான். முதல் இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். 2வது இடத்தை ஐன்ஸ்டீன் இந்த விஞ்ஞானிக்கு தான் கொடுத்தான். உலகத்தை புரட்டி போட்டதுல முதல் இடம் நபிகள் நாயகத்திற்கு என்றால் இந்த உலகத்தையே மாற்றி தலையில புரட்டி அடிச்சான அதுல 2வது இடம் இந்த ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானிக்கு இருக்கிறது என்று மைக்கேல் ஹார்ட் என்ற அறிஞன் சொல்றான். அவன் என்ன பண்ணா, அவனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா உலகத்துக்கு சட்டம் பிள்ளையா இருக்கு. ஜார்ஜ் புஷ்னால இல்ல, இவன் அப்பனால இல்ல, கிளின்டன்னால இல்ல, இதுக்கு முன்னாடி வாஷிங்டன் அவனால கிடையாது. இந்த உலகத்தை எல்லாம் அச்சுறுத்துகிற ஒரு மிருகவரியாட்டம் பண்றாங்களே, அதற்கான மூல மந்திரத்தை வடிவமைத்து கொடுத்தவன் அவன்.
ஒரு நாடு இன்னொரு நாடை அச்சுறுத்துவதற்கு பயன்படுத்துகிற அணு ஆயுதத்தினுடைய அணுவை பிளந்தவன் அவன் தான். அணு அவன் பிளக்கிறான். அணுவை பிளந்ததுனால தானே இன்னைக்கு அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான். அணுடா என்ன விளங்குதா? அணுவை பிளக்கிறது விளங்கலையா? அட இவன் தொடாத துறை இல்லை. இவன் போட்ட கால்குலேஷன் அப்படியே நடந்திருக்கு. இந்த அதிசயங்களை எல்லாம் பார்த்து பிரமிச்சுட்டு அவன் சொல்றான், இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் பவர் இல்லாம நடக்காது. யாரு? அம்புட்டை அண்ட சராசரங்களை எல்லாம் உள்ள நுழைஞ்சி இன்னைக்கு கோள்கள்ல சேட்டலைட் விடுறான்னு சொன்னா அதுக்கு அவன் காரணம். மேல இருந்து கண்காணிக்கிறான்னு சொன்னா அவன் காரணம். செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் ஆட்கள் அனுப்புறான்னு சொன்னா அதுக்கு அவன் போட்ட கணக்கு காரணம். அவனுடைய கால்குலேஷன்ல ஒண்ணு கூட தப்பல. அவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளன் அந்த ஐன்ஸ்டீன் சொல்றான், அவன் அணுவை பிளக்கிறான். அணுவை பிளக்கிறான் என்ன விளங்குதுன்னா, உலகத்தில் உள்ள எந்த பொருள்களா இருந்தாலும் சரி, இந்த பலகை எடுத்துக்கிறங்க, உங்களை எடுத்துக்கிறங்க, இதை எடுத்துக்கிறங்க, இந்த கைக்குட்டை எடுத்துக்கிறங்க, இது எல்லாத்தையுமே பவுடர் ஆக்கிறீங்க. இதையும் பவுடர் ஆக்கிறீங்க. பவுடர்னா அவ்வளவு மெல்லிசான பவுடர் ஆக்கிறீங்க. ஆக்க முடியும். இதெல்லாம் போட்டு அரசியல் செய்யலாம். பவுடர் ஆக்கி போடுறீங்க. இதையும் பவுடர் ஆக்கி போடுறீங்க. இதையும் பவுடர் ஆக்கி போடுறீங்க. பவுடர் ஆக்கின பிறகு அதுல இருந்து ஒரு துகள் எடுப்போம்ல, பவுடருக்கும் பவுடர் ஆக்கிடணும். அதுல இருந்து எடுக்கிற ஒரு துகள் இருக்கு பாருங்க, அதுதான் அணு. அப்படி கோடானு கோடி துகள்கள்னாலதான் இந்த பேப்பர் இருக்கு. இதுல கோடி 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 அணு இருக்குது. ஒரு அணு ரெண்டு இல்ல. இந்த சின்ன பேப்பருக்குள்ள இத உதாரணமா இதை பவுடர் ஆக்கி உங்க ஒரு குண்டூசியினால் அதை தொட்டீர்களேயானால் அந்த குண்டூசியில் ஒட்டி கொண்டிருப்பதே லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்கும். அவ்வளவு சின்னது. இந்த ஒவ்வொரு அணுவுலையும் சில சக்திகள் இருக்கின்றன. நல்லா விளங்கிறேன். ஒவ்வொரு எப்படி இந்த பலகையெல்லாம் இப்படி நான் கேட்கிறேன், எல்லாம் பவுடர் தான். இந்த பவுடர்கள் சேர்த்தது இதை பலகைங்கிறோம், இது கைக்குட்டைங்கிறோம், இது மைக்குங்கிறோம், இதை தங்கம்ங்கிறோம், அதை வெள்ளிங்கிறோம், இதை மனுஷங்கிறோம், அது மாடுங்கிறோம். இப்படி பல வகையாக நீங்கள் பிரிக்கிறீங்கல்ல இல்லையா? ஒவ்வொரு பொருள் தனித்தனியா பேர் வச்சிருக்கோம்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, அதுல உள்ள ஒவ்வொரு அணுவுலையும் இருக்கக்கூடிய சக்திகளை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமா இதை கோடானு கோடி தூள்களை ஆக்கிட்டோம். இந்த தூள்கள்ல ஒன்னு எடுக்கணும், ஒன்னு எடுக்க முடியும். அவன் எடுக்கிறான். உன்னை எடுத்து அந்த ஒன்ன துண்டாக்கல, கடைசி அணுவை எடுத்தாச்சு. அந்த ஒரு அணுவுக்கு உள்ள என்ன சக்திகள் இருக்குன்னு யோசிக்கிறான். நல்லா கவனிக்கணும். அணுவை பிரிக்கிறது என்று சொன்னால், உதாரணமா இப்படி புரியறதுக்கான சொல்றேன், ஒரு 150 மில்லி பால் இருக்கிறது. 150 மில்லி பால். இதை மூணா பிரிக்கணும். என்ன செய்வோம்? 350 மில்லி பிரிப்போம். 150 350 மில்லி 150,000. ஆனால் இந்த 50 என்ன இருக்கு, அந்த 50 இருக்கும். அந்த 50 என்ன இருக்கு, அது அந்த 50 இருக்கும். இப்படி பிரிக்கிற வேலையை தான் எல்லாரும் செஞ்சாங்க. இவன் என்ன பண்ணான்னு கேட்டா, 150 மில்லி பாலை மூணா பிரிந்த உடனே அதுல உள்ள வெண்ணையை தனியா பிரிச்சான். பாயிண்ட் வளர்ந்தா உங்களுக்கு, வெண்ணையை தனியா பிரிச்சான், தண்ணியை தனியா பிரிச்சான், அது மாதிரி மோரை தனியா பிரிச்சான். இப்படி அதுல என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கம் இருக்கிறதோ அதை பிரிக்கிறது. அந்த மாதிரி இதை துண்டு துண்டா கிழிச்சுக்கிட்டு போற வேலையை அப்படித்தான் செஞ்சாங்க. அவன் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு அணுவை எடுக்கிறான். சின்ன கோடானு கோடி அந்த அணு பார்க்க இயலாது. ஒரு என்ன அளவுக்கு பெருசாக்கி காட்டுற அளவு கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு கடுகளவுக்கு வேணா தெரியும். அந்த அணுவுக்கு உள்ள எலக்ட்ரான், அதுக்கப்புறம் புரோட்டான், நியூட்ரான் என்று 3 சக்திகள் உள்ள இருக்கிறது. அதுல அந்த ஒவ்வொரு அணுவுலையும் இதுல பல்லாயிரம் கோடி அணுக்கள் இருக்குங்க. ஒவ்வொரு அணுவுக்கு உள்ளேயும் என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்து ஒரு முட்டை மாதிரி கருவாக இருக்கிறது. மஞ்சள் கரு இருக்கும் முட்டையில, கருவாக இருக்கிறது. முட்டைக்கு மேலிலே வெள்ளக்கரு இருக்கிற மாதிரி எலக்ட்ரான் என்ற அந்த அணுக்கள் சுத்தி கொண்டே இருக்கின்றன. இந்த அணுக்களுடைய ஒவ்வொன்றும் இருக்கு. அந்த அணுக்களுடைய எண்ணிக்கையை வச்சுதான் இத்தனை எலக்ட்ரான் இருந்தால், இத்தனை புரோட்டான் இருந்தால் அது வெள்ளியா இருக்கும். இத்தனை எலக்ட்ரான், இத்தனை புரோட்டான், இத்தனை நியூட்ரான் இருந்தா அது தங்கமா இருக்கும். இத்தனை இது என்னது இருந்தா அது பேப்பரா இருக்கும். இத்தனை என்னது இருந்தா அது மரமா இருக்கும். இப்படி பண்டியா இருக்கும், கழுதியா இருக்கும் சொல்லலாம். இப்படியான விஷயங்கள் தான் அணுங்கிறது. அதுல என்ன பண்ணு, அந்த அணுக்களுக்குள்ள இந்த எலக்ட்ரானும் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து சூழ் கொண்டு கருவா இருக்குல்ல, அதை சுத்திக்கிட்டு இருக்குது. எது? எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்குது. அது என்ன? கோழிமுட்டை வடிவத்தில் நீள்வட்ட பாதையில். எப்படி பூமி சுத்துகிறது சூரியனை, அதை ரவுண்டா சுத்தாம நீள்வட்டமா
நீள்வட்டமாக கோழி முட்டை மாதிரி டைப்ல உள்ளத சுத்திக்கிட்டே இருக்குது. இதுல இதனுடைய பல்லாயிரம் கோடியில் ஒரு பங்கா இருக்குமே அதுக்குள்ள ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது. அவன் என்ன பண்ணான்னா, இந்த இதுக்குள்ள உள்ள இந்த மூணையும் பிரிச்சு பார்த்தா என்ன ஆகும், எலக்ட்ரான தனியாவும் நியூட்ரான தனியாவும் புரோட்டான தனியாவும் பிரிச்சா என்ன ஆகும் பிரிச்சான். பிரிச்சா அந்த அணுக்களுக்கு வந்த அந்த கோபம் பிரிச்சவன தாங்க முடியாம அதுல இருந்து ஒரு சக்தி வெளிப்படுது. பிரிச்ச உடனே இத வேகமா கிழிச்சவன சத்தம் வருது இல்லையா, அந்த மாதிரி சத்த கிழிச்ச உடனே அதுல இருந்து ஒரு சக்தி வெளிப்படுது. இந்த பிரிக்கிற மெத்தேட அவங்க கண்டுபிடிக்கிறான். ஒவ்வொரு அணுவுலையும் அது பேப்பர்ல இருந்து பிரிச்சீங்கன்னா பெரிய சேதம் ஏற்படுத்தாது. அதுவே புளுட்டோனியம் யூரோனியம்ல பிரிச்சீங்கன்னு சொன்னா அது பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தணும். இத கண்டுபிடிச்சு ஒவ்வொரு இதுல உள்ள ஒவ்வொரு அணுவையும் வெடிக்க செய்வ பிரித்து விட்டீர்களே. ஆனா இந்த அளவுக்கு ஒரு குண்டை தயாரிச்சிட்டீங்க, அணு குண்டு என்ன செய்யும் கேட்டா இதுல உள்ள ஒவ்வொரு அணுவையும் போய் உள்ள ஒண்ணா பிரிக்கும். பிரிக்க பட்ட 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 வெடிச்சு போயிட்டே இருக்கும். தாறுமாறா போகும். வெடிச்சு உள்ளுக்குள்ள உள்ள சக்தியை பிரிக்கிறது, எரிஞ்சு சாம்பலா வருதல்ல. அந்த மாதிரியான பவர் உள்ளத அணுவை பிளந்தவன் யார்? ஐன்ஸ்டீன். அவன் சொல்கிறான் இதெல்லாம் ஒரு சூப்பர் பவர் இல்லாமல் நடக்காது. என்னன்னு இருக்குது இப்படி, ஆனால் சொல்ல முடியாது. இப்படி இருக்கிறதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோமே தவிர இது இயற்கையாக உண்டா இருக்க முடியாது. ஒரு சூப்பரிலும் சூப்பரான ஒரு பவர் இருக்கிறான் என்பதை இதுக்குள்ள இந்த கண்ணுக்கு தெரியாத இதற்கு உள்ள கொண்டு போய் இவ்வளவு பெரிய ஆற்றல்களை உள்ள வச்சு சுத்த விட்டுருக்கான். சுத்திக்கிட்டே இருக்குது. பேப்பருங்கிறீங்க, இதில் உள்ள ஒவ்வொரு அணுவுக்குள்ளையும் எலக்ட்ரான் பயங்கரமான வேகத்தில் சுழண்டு கொண்டிருக்கிறது. எத்தனை எலக்ட்ரான்கள் சொல்லுகின்றன. இதையெல்லாம் அந்த கருவிகளை கொண்டு பார்த்துட்டு சுபானக என்னடா அல்ல, என்னடா கடவுள், என்னடா பண்ணி இருக்கிற, இது எப்படா முடியும்? நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலத்து ரேடியோ போடுவாங்க. ரேடியா கொழும்புல இருந்து எங்க வீட்டு கொண்டு வருவாங்க. ரேடியோ கொண்டு வருவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரேடியோ பெட்டி இவ்வளவு பெருசா இருக்கும். ரேடியோ பெட்டி வாழ்வு அப்பெல்லாம் வாழ்வு சிஸ்டம் இவ்வளவு பெருசா இருக்குங்க. ரேடியோ போட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் படிக்க ஆரம்பிக்கும். சூடாகணும். அந்த காலத்து ரேடியோ போட்டோம்னா அந்த வாழ்வு டிரான்ஸ்பார்மர் சூடாகி அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். 6:30 நியூஸ் கேட்கறது 6 மணிக்கே போட்டுருணும். அப்பதான் 6:30 மணிக்கு நியூஸ் கேட்க முடியும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இப்படி பெரிய பெரிய சைஸா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாம் டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வாழ்வுக்கு பதில் என்ன பண்ணிட்டான், எல்லாம் டிரான்சிஸ்டர் பண்ணிவிட்டான். இப்ப டிரான்சிஸ்டரையும் தாண்டி நினைஞ்சிருச்சு. இப்ப ஐசி எல்லாம் ஐசியில போயிடுச்சு. ஐசியான தீப்பெட்டியில ரேடியா. இப்ப தீப்பெட்டியோட சின்ன ரேடியா, இந்த வாட்சுக்குள்ள ரேடியா, இதுல ஹெட்போன் மாட்டி கேட்டுட்டு இருக்கலாம், நியூஸ் கேட்கலாம். அப்ப வாட்சுக்குள்ள ரேடியா, சின்ன தீப்பெட்டிக்குள்ள ரேடியா. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அதை கண்டுபிடிச்சா இன்னைக்கு. இது நீ ஆச்சரியப்படுறியடா, தீப்பெட்டி அளவுக்கு ரேடியாவை கொண்டு வந்தோம்னா முடிக்கிறிய. அல்லாஹ் உன்னுடைய சிப்பு, உன்னுடைய செல்லு, உன்னுடைய ஐசி, உன்னுடைய ரெசிஸ்டர் எல்லாத்தையும் தாண்டி இந்த அணு வச்சிருக்காடா, அதுக்குள்ள வச்சிருக்கான. எப்படிப்பட்ட புரோகிராம்! உன்னுடைய உடம்புல கொஞ்சம் கிள்ளி எடுத்தால் அதுல கோடானு கோடி அணு, அதில் உள்ள ஒவ்வொரு அணுவிலையும் இந்த 3 சக்திகள், இந்த 3 சக்திகள் உள்ள இருக்கிறது. இப்படியான விஷயத்தை எல்லாம் நம்ம பிரமிக்கிற, சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க துப்பட்டியில, உங்க பட்டன்ல, உங்க பல்லுல, உங்க நாக்குல, உங்க மூக்குல, கையில இருக்கிற ஒரு மணல்ல, ஒரு பேப்பர்ல, ஒரு வயர்ல, ஒரு பிளாஸ்டிக்ல, ஒரு இரும்புல, ஒரு இளவுல, எதா இருந்தாலும் சரி, இவ்வளவு போய் வச்சு தட்டுமாறுறான். எப்படா இதுக்குள்ள இருக்க முடியும்? என் அறிவு ஒத்துக்கிற மாட்டேங்குதுடா. இது உள்ளக்க எப்படா இவ்வளவு சத்து வச்சு இப்படி சுத்த வச்சு இன்னென்ன கணக்குல இருந்தா இன்னென்ன பொருள், இதெல்லாம் இயற்கையா? இதெல்லாம் தற்செயலா? இந்த சூத்திரங்களை எல்லாம் பார்க்காத பூமுட்டைகள் எங்க கடவுள் என்று கேட்கிறான். அப்ப இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஒரு ஐன்ஸ்டீன் போதும், அவன் கொடுக்கிற வாக்குமூலம் போதும். அவன் யூதனாக இருந்தாலும் யூத கொள்கைக்கு எதிரானவன், அறிவாளி, சிந்தனையாளன், நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சவன். அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, கடவுள் இருக்கிறான் என்பதற்கு அப்படி அள்ளி இறைச்சி வச்சுக்கிறான். நீ அந்த பூமியை பார், சூரியனை பார், சந்திரனை பார், சுக்கிரனை பார், என்ன புரோகிராம் பாத்தீங்களா? மனிதன் சொல்றான் அன்னைக்கு, நாளைக்கு காலையில 10 இருந்து 12 வரைக்கும் புதன் கிரகம் சூரியனுக்கு குறுக்க கடக்கிறது. அப்படி கறக்கும் பொழுது அது கரும் புள்ளியாக சின்னதாக தெரியும். அது நேர பாத்துறாதீங்க, பெரியார் ஆய்வு மையத்தில் வந்து பாருங்க, இல்ல அதுக்குரிய கண்ணாடி வச்சு பாருங்க, இல்ல தண்ணியில இருந்து பிம்பத்தை வச்சு பாருங்கன்னு சொல்றானா இல்லையா? இது எப்படி அவன் சொன்னா? எப்படி சொன்னா? சூரியன் ஒரு கோளு, புதன் ஒரு கோளு,
செவ்வாய் ஒரு கோள், வியாழன் ஒரு கோள், திங்கள்ங்கிறது துணைக்கோள். பூமிக்கு வந்து திங்கள் சந்திரன், சந்திரன் துணைக்கோள். அப்ப இந்த சூரியனை சுத்தி இவ்வளவு கோள்கள் இருக்கும் பொழுது இந்த கோள், இந்த இருக்கு சூரியன், இந்த இருக்கு புதன். சூரியன் இருக்கா, இந்த பூமி நம்ம இங்க பூமியில பாக்குறோம். இந்த புதன் என்ன பண்ணுமா, இப்படி இப்படி கீழே வருமா, இந்த சூரியனுக்கு கீழே பூமியில இருந்து பாக்குவோமா, பார்த்தா அந்த சூரியன்ல இந்த கருப்பாதுல ஓடுற மாதிரி தெரியும். இங்க ஓடுது, இப்படி நீங்க பார்க்கலாங்கிறான். இது எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? எப்படி இதை அவன் கணக்கு பண்ணி சொல்றான்? புதன் என்ற கிரகம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, செவ்வாய் என்ற கிரகம் குறிப்பிட்ட வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, வியாழன் என்ற கிரகம் குறிப்பிட்ட வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது குறிப்பிட்ட வேகத்தில் போற காரணத்தினாலதான் இவன் கணிக்கிறான். நம்ம பிஆர்சி பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டோம். பஸ்ல ஏறி உட்கார்ந்து அரசாங்க பஸ்ல டிரைவர் என்ன செய்யறான், ஓட்டுறான். கும்பகோணத்திலிருந்து மெட்ராஸுக்கு போகணும். ஓட்டும் போது என்ன செய்யறான், 10 கிலோமீட்டர்ல போறான். திடீர்னு என்ன நினைக்கிறான், 120 போறான். திடீர்னு என்ன நினைக்கிறான், 40 வர்றான். மறுபடியும் திடீர்னு 60 போறான். திடீர்னு 5 போறான். திடீர்னு மாட்டு வண்டி மாதிரி உருட்டுறான். எவ்வளவு நேரத்தில் போவான்னு கணிக்கணுமா உங்களுக்கு? ஏல, அதாவது ஒரு சீரா பணம் கணிக்குவீங்க. ஒரு 40ல என்ன விட்டு போறான்னு வைங்களேன். 40ல போறான் இவன், இத்தனை கிலோமீட்டர் மணிக்கு 40, 500 கிலோமீட்டர் சொன்னா இத்தனை மணி நேரத்தில் என்ன செய்வான், 12 மணி நேரத்துக்கு போய் சேருவான். சொல்றீங்களா இல்லையா? 12 மணி நேரத்துக்கு சேர்ந்துருவான். 40ல போனான்டா, 60ல போனா அதுக்கு மாதிரி சொல்லிட்டு போயிருவோம். இவன் ஒரு நேரம் 5, ஒரு நேரம் 10, ஒரு நேரம் 40, ஒரு நேரம் 80 நமக்கு தெரியாது. எப்ப போய் சேருவான் யாராலையும் கண்டுபிடிக்க இயலாது. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இந்த சூரியன் வந்து அதுக்குன்னு தனி வேகம் இருக்கிற காரணத்தினாலதான் கரெக்டா சொல்றான். இத்தனை மணிக்கு மெட்ராஸ்ல சூரியன் மறையும், இத்தனை மணிக்கு நம்ம சோழபுரத்தில் மறையும். சொல்றனா இல்லையா? சொன்னது மறையுத. இத்தனை மணிக்கு சூரிய கிரகணம் இத்தனாம் தேதி ஏற்படும். அது இன்னென்ன ஊர்ல இவ்வளவு நேரத்துக்கு தெரியும், இந்த ஊர்ல அறவே தெரியாதுங்கிறான். ஏன் அப்படி சொல்றான்? ஏன் அப்படி சொல்றான்? இந்த ஒவ்வொன்னுடைய ஓட்டமும் ஒரு சிஸ்டம். அந்த வேகத்தை மாறுவது இது இயற்கையாடா? கண்ணா பின்னாடி ஓடுனா இருக்கேன்னு சொல்லு. ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிறாம முட்டிக்கிறாம அந்த இடத்துல அப்படி நின்று கொண்டு இது அதை பிடிச்சி இழுக்க, அது இதை பிடிச்சி இழுக்க, அப்படியே சூரியனை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. வர்றதும் ஒரு வேகத்தில் வருது. அந்த வேகத்தை ஒரு நாள் மீறினது இல்லை. அதனாலதான் கரெக்டா இத்தனாம் தேதி வந்து சூரிய கிரகணம் ஏற்படும், இத்தனாம் தேதி வால் நட்சத்திரம் வரும், இத்தனாம் தேதி அது ஏற்படும், இது ஏற்படும் கணிக்கலாம். நீங்க இது கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். என்ன அதிசயம்? கன்னியாகுமரியில காந்தி இருக்காருல்ல, அவரை கொண்டு விட்டாங்க, சுட்டு கொண்டு விட்டாங்க. அவரை எரிச்ச சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பலை ஒரு சட்டியில போட்டு கன்னியாகுமரி வச்சிருக்கிறாங்க. அவருடைய அந்த அஸ்தின்னு சொல்றாங்க இல்லையா, அதை வச்சிருக்கிறாங்க. அவருடைய அந்த நினைவு தினம் வரக்கூடிய அந்த நேரத்தில் மாத்திரம் அந்த அஸ்திக்கு நேரம் இப்படி அஸ்தி இருக்குன்னு வைங்களேன், மேல எல்லாம் கட்டடம், இந்த இதான் காந்தியுடைய சாம்பல் இப்படி இருக்கும், மேல கட்டடம் இருக்கும். அந்த கட்டடத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டா ஒரு கிராஸா ஒரு ஓட்டை விட்டுருப்பான். ஒரு கிராஸா மொத்தமா ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக ஒரே ஒரு நாள் மாத்திரம் அந்த வெயில் நேரடியாக அந்த ஓட்டைக்குள்ள புகுந்து அந்த சாம்பல்ல படும். அவருடைய நினைவு நாள்ல அவர் என்னை கொல்லப்பட்டார். அந்த நாள்ல அந்த சூரியனுடைய நேரடி வெயில், வெளிச்சம் அல்ல, நேரடி வெயில் அந்த ஓட்டைக்குள்ள புகுந்து வரும். அதுக்கு முத நாளும் வராது, 364 நாளைக்கும் வராது. இது எப்படி நடக்குது? எப்படி நடக்குதுன்னா சூரியனுடைய அந்த டைரக்ஷனுக்கு ஒரு திட்டமிட்ட பாதை இருக்குது. ஜனவரி 1க்கு இந்த இடத்துல இருக்கும், ஜனவரி 2க்கு இங்க தான் இருக்கும், ஜனவரி 3க்கு இங்க தான் இருக்கும், ஜனவரி 4க்கு இங்க தான் இருக்கும், பிப்ரவரி 1க்கு இங்க தான் இருக்கும், அக்டோபர் 2க்கு இப்படி தான் இருக்கும் கணக்கு இருக்குது. அதை மீறுவது இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த தேதியில சூரியன் எங்க இருக்கும்னு பார்த்து அதுல இருந்து டைரக்டா நேர நம்ம தான் ஒரு கணக்கு பண்ணி ஹோல் போட்டு விட்டான். அந்த ஹோலுக்கு நேர சூரியன் எப்படி வருமோ இப்படி போட்டா ஒவ்வொரு நாள் வந்துடும், இப்படி போட்டா ஒவ்வொரு நாள் இந்த ஓட்ட வழியா வந்துடும். ஓட்டை இப்படி போட்டா இப்படி போட்டு விட்டான். இப்படி போடும்போது இந்த இடத்துல சூரியன் வந்தா தான் அதன் வழியா அந்த வெயில் நேரம் இப்படி படும். இப்படி பண்ணிருக்கலாம். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த உலகத்தினுடைய செட்டிங் எடுத்து பார்த்தாலே நம்ம பிரமிச்சு போயிடுறோம். நமக்கு மிஞ்சி ஒருத்தன் இருக்கிறான், பார்க்க தேவையில்லை அவனை. இந்த பிரம்மாண்டமான சூரியன், சந்திரன், செவ்வாய், நம்ம எல்லாத்தையும் பாரு, எதை பார்த்தாலும் கடவுளை புரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணாச்சா? அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கடவுளை பத்தி பேசி வரும்பொழுது சரி அல்லாஹ் இருக்கான், அப்படி இவருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சாங்கிறீங்க. அல்லாஹ் யார் படைச்சது? எப்படி கதை? நம்மள்ட்ட சீட்டா அப்படி வருவான். உங்கள்ட்ட வந்திருக்கான அப்படி
என்கிட்ட வரும் உங்கள்கிட்ட வருவான், இப்படி வந்துட்டு இருப்போம். சரி அல்லாஹ் படைச்சிட்டான்ட்டோம், அப்ப அல்லாஹ் யார் படைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, சரி அல்லாஹ் இருக்கான், அப்படி இவருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சாங்கிறீங்க, அல்லாஹ் யார் படைச்சது எப்படி கதை? நம்மகிட்ட செய்தா அப்படி வருவான், உங்கள்ட்ட வந்திருக்கான, அப்படி என்கிட்ட வரும் உங்கள்கிட்ட வருவான், இப்படி வந்துட்டு இருப்போம். சரி அல்லாஹ் படைச்சிட்டான்ட்டோம், அப்ப அல்லாஹ் யார் படைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே, ஏன்டா அல்லாஹ் படைக்கணும், அல்லாஹ் நம்ம எல்லாம் படைச்சாங்கிறீங்களா, அவனை யார் படிச்ச, இவ்வளவு பெரிய விவரமான ஒருத்தன் படிச்சிருக்கணும்ல, அவன் யாரு, அப்படி ஒருத்தனை காட்டணும்னு வைங்க, அவனை படிச்சது யாரு, அப்படி ஒருத்தனை சொன்னு வைங்க, அவனை படிச்சது யாருமா, அவனை படிச்சது யாரு, அவனை படிச்சது யாருன்னா இதுக்கு கேமராவுக்கு தீர்வு இருக்குமா, இதுக்கு தீர்வு இருக்காது. இதை கேட்ட உடனே ஆமா சரியான கேள்வியா இருக்க, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிடுவோம், எப்படி பாயிண்ட், இப்படி இவங்க போட்டு குழப்பி விட்டோன்னு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை தீர்ந்துருச்சுங்கிறாங்க. தீராதுடா, நீ அல்லாஹ் இருக்கிறாங்க போது கேட்ட அதே கேள்வியே அல்லாஹ் இல்லைன்னா நானும் கேட்ப மாட்டேன், நீனும் போய்கிட்டு தான் இருக்கணும். இவன் என்ன சொல்றான், பரிணாம வளர்ச்சி வந்தாங்க, நாம சொல்றோம் ஒரு 2 ஜோடியை அல்லாஹ் படைச்சான், ஒரு ஜோடிய, அந்த ஒரு ஜோடியில இருந்து நம்ம பல்கி பெருகின ஆளுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அப்படி சொல்றோம், நம்ம சொல்றோம், முஸ்லீம்கள் சொல்றோம். அவன் என்ன பண்றான்னு கேட்டா கிடையாது, முதல்ல இந்த ஒரு செல் பிராணி இருந்துச்சு, அது 2 செல்லா மாறுனுச்சு, அது 5 செல் பிராணியா வந்துச்சு, பல செல்கள் பிராணியா பரிணாமம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பாம்பு மாறி வந்துச்சு, அதுக்கப்புறம் கால் முளைச்சி வந்துச்சு, அதுக்கப்புறம் குரங்குக்கு வந்து அப்புறமா மனுஷன் ஆயிடுச்சு. இப்படின்னு மனுஷன் எங்க இருந்து வந்தானா, குரங்குல இருந்து வந்தான் அப்படிங்கிறாங்க அவங்க. சரி குரங்குல இருந்து வந்தான், குரங்கு எதுல இருந்து வந்துச்சு, ஏதோ ஒண்ணு சொல்லு, அது எதுல இருந்து வந்துச்சு, ஏதோ ஒண்ணு சொல்லு, கடைசி எங்க வந்து நிப்பாங்கன்னா ஒரு செல் பிராணில இருந்து வந்துச்சு. சரிப்பா ஒரு செல் பிராணி எதுல இருந்து வந்துச்சு முடிக்கிறீங்களா, அட ஒரு செல் பிராணி அரசல் பிராணி வந்துச்சா, அவன் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுறான். நம்ம எப்படி அல்லாஹ் படைச்சான்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்றோமோ அதே நிலை உனக்கு வருதா இல்லையா, நீ அல்லாஹ் படைச்ச யாருன்னு கேட்கிற, நீ என்ன பண்ற, இதுல இருந்து அது, அதுல இருந்து அது, அதுல இருந்து கடைசியில் ஒருத்தர் நிப்பாட்டுற. ஒரு செல் பிராணி முதல்ல ஒரு செல் பிராணி வந்துச்சான், ஒரு செல் பிராணி விளங்குதா, விளங்குதையா, பிராணிகள்ல ஒரு செல் பிராணின்னா அமீபான்னு ஒண்ணு இருக்கு, ஒரு செல் பிராணி. ஒரு செல் பிராணி என்ன அர்த்தம், அதுக்கு வாயும் கிடையாது, அதுக்கு மூக்கும் கிடையாது, அதுக்கு வயிறும் கிடையாது, அதுக்கு மேற மாதிரி மற்ற உறுப்புகளும் கிடையாது. அது என்ன பண்ண தெரியுமா, அமீபாங்கிறது இப்படி இருந்துகிட்டே இருக்கும், 2 அறுத்து போட்டு 2 ஜீவன் ஆகிரும், 2 அறுத்து போட்டா அது தனி இது தனி ஆகிரும், அது ஒரு 2 அறுத்தா அது தனி தனி ஆகிரும். இதுக்கு வந்து எந்த வித அதை ஒரு செல்ங்கிறது. நமக்கு என்ன இருக்கு, கையை அறுத்தா கை போயிடும், கால் அறுத்தா கால் போயிடும், தனித்தனியா ஒன்னொன்று செல் தனித்தனி. அதுக்கு அப்படி கிடையாது. இந்த ஒரு செல் பிராணி முதல்ல இருந்துச்சான், ஒரு செல் பிராணி முதல்ல இருந்துச்சுல, அந்த ஒரு செல் பிராணிக்கு முந்தி இருந்தது என்ன முடிக்கிறீங்களா, இல்லங்கிறான், இல்லங்கிறீங்களா, அப்ப அல்லாவோட நிறுத்திக்காத, ஒரு செல் பிராணியில போய் நிப்பாட்டிக்கிட்டு அறிவை அடக வைக்கிறதுக்கு பதிலா சூப்பர் பவர் ஒருத்தன் படைச்ச அவனை யாரும் படிக்க தேவையில்லை அப்படின்னு நம்புவதில் என்ன கேடு. முஸ்லீம் சமுதாயத்தில் நீங்க வந்து அந்த மாதிரி உங்களை எல்லாம் கிறுக்கனாக்கி வச்சிருக்கானா, அதே நெஞ்ச நிமிர்த்து கொண்டு எவங்காலே உள்ள மாட்டோம், நம்ம எவங்காலே மரியாதை செய்ய மாட்டோம், யாருக்கு சிலை வடிக்க மாட்டோம், நபிகள் நாயத்து கூட சிலை வைக்கல. இப்படி ஒரு சுயமரியாதையோடும் இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் வாழக்கூடிய ஒரு அழகான கொள்கை எல்லாம் தந்திருக்கிறான். அங்கேயும் அல்லாஹ் நிற்கிறான். அல்லாஹ் எங்க நிற்கிறான் பாருங்க, சட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்த மாமேதை, ஐன்ஸ்டீன் மாதிரி பெரிய அறிவாளி என்றெல்லாம் புகழப்படக்கூடியவர்களை ஒரு பக்கம் பாருங்கள், தாங்களே உருவாக்கி கொண்ட ஒரு பொருளை அவர்கள் வணங்குகிறார்களா இல்லையா? இதுக்கு ஒன்னும் சக்தி இல்லைன்னு தெரியும், இது பேசாதுன்னு தெரியும், இது கேட்காதுன்னு தெரியும், இதுல வந்து ஒரு கொசு உட்கார்ந்தா கூட அது விரட்ட இயலாதுன்னு தெரியும் அப்படிங்கிறான். இந்த சமுதாயத்தில் பிறந்த யாருக்கு தெரியுது? பள்ளிவாசல் பக்கம் தலை வைத்து படுக்காதவனுக்கு தெரிகிறது இது கல்லு, இது மண்ணு, இது மரம். அப்ப பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் படிச்சவனுக்கு தெரியாத ஞானம் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மந்திரத்தை சொன்ன உடனே உனக்கு தெரியுத, நீ என்ன சொன்னாலும் அது கும்பிட மாட்டேங்கிறிய, அதுக்கு முன்னாடி நிக்க மாட்டேங்கிறிய, கண்ணை இது கண்ணுதான் கேட்கிறிய. இங்க அல்லாஹ் இருக்கானா இல்லையா? முட்டா பயலாய கையெழுத்து போட தெரியாத உனக்கு இருக்கிற அறிவு 25 வருஷம் படிச்சவனுக்கு இல்லாம போச்சு. அப்ப கடவுள் இருக்கிறான் என்பதை வந்து இந்த மாதிரியான சான்றுகளை கொண்டு நம்பணும். இப்படி நீங்கள் நம்பி பார்த்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதான் கேள்வி. இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? தத்துவம் கேட்கறதுக்கு அல்ல. அப்ப அல்லாஹ் நெசமா இருக்கிறான். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள், நான் கத்திக் கொண்டிருக்கிறேன், 2 பேரையும் ஒரே நேரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் என்ன செய்தாலும் அவருடைய கண்களில் மண்ணை தூவிட்டு செய்ய முடியாது. இவ்வளவு புரோகிராம் பண்ணி வைத்திருக்கிற இறைவன்
அழித்து விட்டு திரும்பவும் எழுப்புவதற்கு அவனுக்கு லேசு. அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமாவு பனாஹா வரஃபா சம்கஹா ஃபஸவ்வாஹா வஅக்தஸ லைலஹா வஅக்ரஜ லுஹாஹா. அல்லாஹ் கேட்கிறான், அட்டுக்குறான் பாட்டுக்கு. ஏண்டா உன்னைய படைக்கிறது பெருசா, இந்த வானுலகத்தை படைத்திருக்கிறேனே அது பெருசாடா? அதை படிச்ச எனக்கு உன்னைய படைக்கிற திரும்ப எழுப்புற பெரிய மேட்டரா கேட்கிறான். என்னத்தை படைச்சு மேல போய் பாடுறா, எவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறேன். அன்தும் அஷத்து ஹல்கன், உன்னைய படைக்கிறது கடுமை நினைச்சிட்டு இருக்கிறியா? அல்ல இந்த வானமா? இவ்வளவையும் படைத்த எனக்கு திரும்பி படைக்க இயலாதா? இந்த அணுக்களுக்குள்ள இத்தனை ஆற்றல்களையும் புதைத்து வைத்திருக்கிற இறைவனுக்கு, நம்மளை எல்லாம் கிற்கனாக்கி நம்ம பிள்ளைய வளர்க்கிற இறைவனுக்கு, நமக்குள்ள ஒரு பெரிய தொழிற்சாலை உருவாக்கி நம்மளை காப்பாற்றுகிற இறைவனுக்கு நம்மை கண்காணிக்க இயலுமா இயலாதா? திரும்ப படைக்க இயலுமா இயலாதா? அந்த நாளுக்கு அஞ்சி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளவில்லையானால் நம்மள்கிட்ட இறை நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நீங்க இறைவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை. அவனை வெள்ளிக்கிழமை இறைவனாக ஆக்கிவிட்டீர்கள். இப்ப எடுத்து பாருங்கள், இந்த சோழபுரத்தில் பள்ளிவாசல் இருக்கிறது. 1000 பேர் உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு சஃபுக்கு 20 பேர், 40 பேர் இங்க 40 அங்க 40 தொழுகிறான்னா மீதி 960 பேர் நிலை என்ன? என்ன நீ அல்லாஹ்வை நம்பி இருக்கிற? ஏன்னா அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆற்றல் உனக்கு தந்திருக்கிறான். உனக்காக வேண்டி என்னென்னத்தை அருட்கொடையில அள்ளி அள்ளி இறக்கணுமோ, நீ வாழ்வதற்கு தேவையானதை எல்லாம் ஃப்ரீயா தர்றான். நீ சுவாசிக்காடி செத்து போயிருவ. கடையில காத்து வாங்கணும்னு படைச்சா என்ன கதிக்கு ஆவறது யோசிச்சு பாரு. இந்த காத்து இருக்க சுவாசிக்கிறது, பிறந்த உடனே காத்து வேணும். அதை சுவாசிச்சா தான் வாழ முடியும். காத்துடைய அருமை உனக்கு தெரியாது. பார்சல் பண்ணி சந்திர மண்டலத்துக்கு அனுப்பினா தெரிஞ்சு போயிடும். சந்திர மண்டலத்தில் காத்து கிடையாது. இங்க இருந்து ஆம்ஸ்டாங் முதல்ல டின்னு கட்டி அனுப்பினாங்க. ஆம்ஸ்டாங் அனுப்பினானே, ஆம்ஸ்டாங் அனுப்பும் பொழுது முதல்ல டின்ன கட்டி, டின்னுக்குள்ள காத்து ஆக்சிஜன் காத்தானே, ஆக்சிஜன் அடைச்சி அதை வச்சு அனுப்பி வச்சாங்க. காத்துங்க கிடையாது, காத்து இருக்குது. இந்த காற்று என்ற இந்த அரும் பாக்கியத்தை கடையில வாங்கி தான் நீ வாழணும்னு படைச்சு இருந்தான்னா நம்மள எத்தனை பேர் தேர்வோம்? அதுல கலப்படம் பண்ணி விட்டுருவானுல. காத்து காத்து வாங்க சக்தி இருக்காது, காத்து இடத்து தந்துட்டாண்டா. அடே நீ இருந்த இடம் தேடி கூட போக வேண்டியதில்லைங்க. காத்துக்காக வேண்டி சும்மா சொல்லிக்கிறோம், எங்க போய் காத்து வாங்க போறேன். ஏன் வாங்க போடிக்கு வராத, போய் தான் வாங்கணுமா? காத்து வாங்க போக தேவையில்லை. நீ எந்த இடத்தில் அடைத்துக் கொண்டு இருந்தாலும் அதுக்குள்ள காத்து வருது. அப்ப நீ வாழ்வதற்கு தேவையான காற்று, வாழ்வதற்கு தேவையான தண்ணி, மேலையும் தண்ணி, கடல்ல தண்ணி, கிணத்துல தண்ணி, ஆனா ஒரு தண்ணியும் இல்லையா? உள்ள போடா பூமிக்குள்ள வச்சுக்கிறேன். அங்க ஓடுதா பெரிய பெரிய நதிகளும் பெரிய பெரிய கடலும் பூமி கீழே இருக்கிறது. நிலத்தடி நீர் அடிச்சு தள்ளு. அது மாதிரியான ஏற்பாடுகள்லாம் கடவுள் படைச்சிருக்கிறான. இந்த இறைவனுக்காக நீ வாழ்வதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிறான். உன்னுடைய தாயினுடைய கருவறையிலிருந்து நீ வெளியே வந்தாயே, அந்த வேதனையில் அவள் துடித்தாளே, அந்த வேதனை தாங்க முடியாமல் 2 கால்களையும் சேர்த்தவள் நசுக்கி இருந்தால் உன் கதி என்ன? உன்னை எப்படி வெளியே கொண்டு வர்றான்? ஒரு வேதனை தாங்க முடிய உரையாம கமுக்கிட்டு அப்பவே அந்த கால்களை இணைத்தாள் என்று சொன்னால் சட்னியா இருப்ப நீ. அவன் என்ன பண்றான்? உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டி உலகத்தில் அப்படி ஒரு திரவம் படைக்கப்படவில்லை. அவ்வளவு குளகுளப்பான திரவத்தை ஆல்ரெடி ஸ்டாக்ல வைத்து இவனை எப்ப வெளியே தள்ளணும் நினைக்கிறானோ உடைச்சு விட்டு போறான். உடைச்சவன அந்த வலுவழுப்பான அந்த திரவத்தில் பழிச்சு வழி முடியாந்துறான். என்ன செட்டிங் சுப்ஹானல்லாஹ், என்ன அதிசயம், என்ன அற்புதம்! நம்மளை வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டியும் அவள் அந்த வேதனையை குறைக்கிறதுக்காக வேண்டியும் இந்த மாதிரி எல்லாம் அவ கோபத்தில் நசுக்கி சாவடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் இவ்வளவும் பண்ணுனா அல்லாஹ் எங்கேங்கிறான். என்றைக்கு நீ அல்லாஹ்வை பயந்து இந்த வணக்க வழிபாடுகளை செய்யவில்லையோ, தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்தவில்லையோ, நோன்பு நோக்கவில்லையோ, உனக்கு விதியாக்கப்பட்ட சக்காத்தை கொடுக்கவில்லையோ, அப்புறம் நீ அல்லாஹ்வை நம்புற? அல்ல பேயம் பைத்துக்கான வேடிக்கை பார்க்கிறவனா? பின்னி எடுத்துட மாட்டான். இன்னபாட இவ்வளவு பெரிய ஆட்களை தந்த என்கிட்ட விளையாடுறா பாவி, நான் என்னடா கேட்கிறேன்? என்ன கேட்கிறவன்ட்ட 24 பள்ளியில கிடக்குறானா? வேற வேற மார்க்கத்தில் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் உங்கள்கிட்ட கேட்கிறானா? தலைகில உருண்டுன்னு சொல்றானா? காலை மேல நீட்டி தவஞ்சைன்னு சொல்றானா? ஈரத்துணை சுத்திக்கிட்டு நடபயணம் போட்டு சொல்றானா? அளவு குத்திக்கன்னு சொல்றானா?
நிர்வாணம் ஓடணும்னு சொல்றானா? கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்றானா? திங்காதுன்னு சொல்றானா? என்னத்தை ஒன்று கேட்கிறான்? 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 25 நிமிஷத்தை கேட்கிறான். பாவி இவ்வளவை மன்னிப்புட்டு ஒரு 25 நிமிடத்தை அந்த இறைவனுக்காக உன்னால் ஒதுக்க முடியலன்னா நீ செய்யற சின்ன காரியம். நீ இறைவன் நம்புறிய உண்மையில? அப்ப இந்த பள்ளிவாசல் 10 மாசம் சோழபுரத்துக்கு இருக்கிற பள்ளிவாசல், நீங்க எல்லாரும் முஸ்லிம்களா வாழ்ந்தால், ஒவ்வொரு பகுதியில் வாழ்ந்தவர்களும் ஒழுங்காக நடந்தீர்களே ஆனால் இது தாங்குமா அந்த பள்ளிவாசல்? அப்ப நம்ம நடிக்கிறோம். இதெல்லாம் இறை நம்பிக்கை. இறைவன் இருக்கிறான்னு நம்புனா நம்புற மாதிரி நம்புங்க. ஒரு போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்கிறான், அவனை வச்சுக்கிட்டு சாராயம் காய்ச்சுவான. அவனாச்சு ஐயா இருக்காரு, ஐயா பெரிய ஆளு, சாராயம் காய்ச்சிக்கிட்ட என்ன பண்றான்? கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்ட ஐயா இருக்காங்களே, எஸ்பி ஐயா இருக்காங்களே அப்படிங்கிறான். பக்கத்தில் நிக்கிறாரு அவரு. காய்ச்சுவேடா அப்படி? அப்ப நீ என்ன பண்ற? எப்ப காய்ச்சுவ? இந்த எஸ்பி ஐயா வெளியூர் போயிட்டா காய்ச்சுவேன். அப்ப அல்லாவே அப்படிதான் நினைக்கிறேன். அல்ல வெளியூர் போயிட்டான். நம்ம பள்ளியாசு யாரு தெரிய போகுது? நம்ம பள்ளியாசுல போனா என்ன, போவாட்டி என்ன, வாரத்தில் ஒரு நாள் போய் ஏமாத்தி நினைக்கிறியா? அப்ப உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். அல்லாவை நம்பிய நெசமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி மாறிவிட வேண்டும். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. திருமணம் முடிக்கும் பொழுது நீங்கள் வரதட்சணை வாங்காதீர்கள், கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருடைய கட்டளை? டபுள்ஸ் போவாது என்று அரசாங்கம் சொன்னா டபுள்ஸ் போக மாட்டேங்கிற. ஹெல்மெட் போட்டுட்டு போனா உடனே செய்யற. 6 புக்கு இல்லாம வண்டி ஓட்ட மாட்டேங்கிற. குடிச்சுக்கிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, அதை ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கிற. பொது இடத்தில் புகைப்பிடிக்காத போலீஸ் ஒழிக்கிற. எவையோ போடுற சட்டத்துக்கெல்லாம் கட்டுப்படுற நீ. உன்னை படைத்தவன், உனக்கு ரிஸ்க் தர்றவன், உன்னை வளர்த்து ஆளாக்கியவன். நீ தப்பு செய்தால் நாளைக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடியவன். அவன் சொல்றான் வாங்காத கொடு, பெண்ணிடத்தில் வாங்காத கொடு, இல்லன்னா நடக்கிறது வேறங்கிறான். ஒரு தூதரை காட்டி வழிகாட்டி இருக்கிறான். ஊரையும் கூட்டி வச்சு, ஜமாத்தையும் கூட்டி வச்சு, முத்தவள்ளியும் வச்சு, அஜத்தையும் வச்சுக்கிட்டு அல்பாத்தியான்னு சொல்லி வாங்குறிய பாவி. நீ அல்லாஹ்வை நம்புறியப்ப? உனக்கு முன்னாடி 40 வயசு கன்னிகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களே, அதை பார்த்துட்டு வாங்குற. ஒரு ஓடி போயிட்டான்னு சொல்ற. ஓடி போனதுக்கு யார் காரணம்? காலத்தில் நடக்க வேண்டிய காரியம் நடந்தா ஓடி போயிருப்பாள? உன்னுடைய காரணம், நீ காரணம். பாப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாருங்க. கேட்டா என்னது? இதுல ஒரு வேதனை என்ன தெரியுமா? ஒரு சகோதரர் போன் பண்ணாரு இன்னைக்கு, சோழபுரத்துக்காரு, துபாயில இருந்து. எங்க ஊர்ல தௌஹீத் சகோதரர்கள்லாம் மத்த எல்லாம் கரெக்டா பேசுறாங்க. இந்த விஷயத்தை வாங்கி போட்டு அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. போன் பண்ணி மத்தியானம் எங்க ஊர்ல நடக்குறார். உங்க ஊரை சேர்ந்த ஒரு சகோதரர் துபாயில இருந்துகிட்டு எல்லாம் தௌஹீத் பேசுறாங்க. அப்படிங்கிறாங்க. தர்கா கூடாது, சந்தனம் கொடுக்க கூடாதுங்கிறாங்க. எல்லாம் செய்யறாங்க. கத்தம் பாத்தியா வேணாங்கிறான். அந்த கத்தம் பாத்தியா வேணான்னு சொல்லுவது அல்லாவுக்காக வேணாங்கிறியா? உனக்கு மிச்சமாவதுன்னு வேணாங்கிறியா? கத்தம் வேணா காசு செலவாகும், பாத்தியாவுனா காசு செலவாகும், இல்லன்னா காசு மிச்சம். அதுக்கு சொல்றியா? நீ அல்லாவுக்கு சரியா? அல்லாவுக்காகத்தான் நீ வாங்க. கத்தம் வேணான்னு சொன்னால் வரதட்சணை வாங்காம இருந்து காட்டு. நீ இப்படி வாங்க வரதட்சணை வாங்குவே? அம்மா சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லு, அப்பன் சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லு, ஊர் சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லு. ஊர்லயே உனக்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்களா? என்கிட்ட வா, எங்கள்கிட்ட வா. எந்த ஜமாத்து வேண்டியதில்லை. ஒரு ஆண் திருமணம் செய்வதற்கு தந்தையுடைய சம்மதமோ, தாயுடைய சம்மதமோ, ஜமாத்து சம்மதமோ, ஊர் சம்மதமோ தேவையில்லை. நீ வரதட்சணை வாங்கினா தான் புக்கு தருவோங்கிறாங்களா? அந்த புக்கு எனக்கு தேவையில்லை. அந்த புக்கில் நான் இடம் பெறணும். வலது கையில தருவான அல்லாஹ். நம்முடைய ரெக்கார்ட்லாம் எழுதி இருக்கிற கிதாபக்க பண்றவன் புஸ்தகத்தை அல்லாஹ் தூக்கி வீசுவான். நினைச்சிட்டு கொண்டு தெரியாது நினைக்கிறீங்களா? அவன் சொல்லுவான், புஸ்தகத்தை வாங்கிட்டு சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப், இது என்னடா புஸ்தகம் இது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், ஒரு சின்னதை விட மாட்டேங்குது, ஒரு பெருசை விட மாட்டேங்குது. இல்ல அகசாகா, புள்ளி விவரத்தோட எழுதி வச்சிருக்குங்கிறானா. யாரு? புஸ்தகத்தை கையில வாங்கிக்கிட்டு நம்ம பேசுவோம். அல்லாஹ் ஒரு புஸ்தகம் தருவானே, அதில் நீ எந்த இடத்துல எந்த கையில வாங்க போற? வலது கையில வாங்க போறியா, இடது கையில வாங்க போறியா? வரதட்சணை வாங்கினால் உனக்கு புஸ்தகம் இடது கையில தான். இடது கையில வாங்கினால் என்ன அர்த்தம்? இடது நீட்டு அந்த கையென்றும் அல்ல. இடது கையை நீட்டுனா அம்மாமன் ஊத்திய கிதாப ஊபி சிமாலிகி, யாருக்கு இடது கரத்தில் அல்லாஹ் கிதாபை கொடுக்கிறானோ, புத்தகத்தை கொடுக்கிறானோ, பதிவேட்டை கொடுக்கிறானோ, அவன் சொல்லுவான், ஹாவு முக்ரவு கிதாபியா, இந்த புத்தகத்தை பாருங்கப்பா, என்னப்பா இப்படி ஆயிடுச்சப்பா சொல்லுவான். ஹாவு முக் இன்னி லரந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா யாழைத்தஹா காணத்தில் காலியா ஹலக்க அன்னி சுல்தானியா. உளுந்து என்ன சொல்லுவான்? போச்சே,
என் லைஃபே போச்சே, எல்லாத்தையும் இழந்துட்டேனே. உடனே அல்லாஹ் சொன்னா ஹுது பிடிங்கள் அவனை. புஸ்தகத்தை கொடுத்துவிட்டு புலம்பவும் சொல்லிவிட்டு மலக்களுக்கு ஹுது பிடிங்கள் அவனை, ஃபகுல்லுஹு விளங்கிடுங்கள், சங்கிலியால் பிணையுங்கள். 70 முழம் கொண்ட சபூன திரான் ஃபஸ்ருக்கு, 70 முழம் கூட சங்கிலியால் பிணித்து இழுத்துட்டு போய் நரகத்தை தள்ளுங்க அவனை என்று சொல்ற நிலைக்கு வேணுமா? அல்லாஹ்வை பயந்து இந்த காசுக்காக வேண்டி, அற்ப உலக லாபத்திற்காக, 50,000 ரூபாய் பணத்திற்காக, 25 பவுன் நகைக்காக, ஒரு அரபு நாட்டு விசாவுக்காக, ஒரு வீட்டுக்காக, ஒரு காருக்காக வாங்கிருவியா நீ? ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துவியா? விபச்சாரத்துக்கு காரணமா இருப்பியா? பெண்கள் தற்கொலைக்கு காரணமா இருப்பியா? சிந்தித்து பார்க்க வேண்டும். தாய் சொன்னாலும் கேட்கக்கூடாது. இந்த விஷயத்தில் எவன் என் தாய் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று நினைக்கிறானோ அவன் தான் இறை நம்பிக்கை உள்ளவன். லா தாஅத மக்லூகின் ஃபீ மாசியத்தில் காலிக். படைத்த இறைவனுக்கு மாறு செய்கிற விஷயங்களில் பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடாது. இந்த காசு தான் சோதனை. இதுதான் அல்லாஹ் வைக்கிற டெஸ்ட். காசுல நீ எப்படி இருக்கிற, அதுல உளுந்து அவங்கள முடிவு. இப்ப காசு தான் முக்கியமான அளவுகோல். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி வரதட்சணை வாங்கி வாங்கி 2 லட்சம் 3 லட்சம் பணக்காரன் எல்லாம். ஒரு செகண்டுங்க உலகத்தை புரட்டி பார்க்கணும், நம்ம சமுதாயத்தை பார்க்கணும். ஒரு நல்ல செய்தி, சோழபுரத்தில் தௌஹீத் திருமணத்திற்கு ஜமாத் தடை கிடையாதாம். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில ஊர்ல வரதட்சணை வாங்கணும்னா புத்தகம் தர மாட்டாங்க. நல்ல செய்தி, அழகான ஜமாத், நல்ல செஞ்ச யாருக்கும் பாராட்டுவோம். சரி, அப்ப இந்த பொருளாதாரத்திற்காக நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். கோடீஸ்வரனாக படுத்தவர்கள் காலையில் ஓட்டாண்டியாக ஆன வரலாறுகள் கண் முன்னாடி நிக்கிறது. ஒரு காலத்தில் பர்மாண்டு போனார்கள், ரங்கூனுக்கு நம்ம நம்ப மாட்டோம்லாம், ரங்கூனுக்கு போனார்கள், பர்மாவில் சம்பாதித்தார்கள். ஜப்பாங்காரம் போட்டாங்க உண்டு, உடுத்தின வேட்டியும் ஆல்மாவும் சேர்ந்தாங்க. எங்கடா உன் தொழிற்சாலை, எங்க உன் மில்லுலாம், எங்க உன்னுடைய கடை நிறுவனங்கள்லாம் எங்க? ராத்திரி படுக்கும் பொழுது கோடீஸ்வரன், அப்புறம் வந்து பார்த்தா பிச்சைக்காரன் அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கான். பாத்தீங்களா இல்லையா? இலங்கைக்கு போய் சம்பாதிக்க போனீர்கள், ராத்திரி படுத்தா பணக்காரனா, காலையில பார்த்தா மண்டபம் அகதி முகாமில் நிக்கிறான். விடுதலை புலிகள் ஒரு கெடு வச்சா 24 ஹவர்ஸ்ல முஸ்லீம்லாம் வெளியேறிட்டான். போட்டது போட்டாப்புல சொத்தை போட்டு சொகத்தை போட்டு வியாபாரத்தை போட்டு கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் போட்டு விடு. எவ்வளவு நேரம் ஆச்சு ஓட்டாண்டி ஆக்குறதுக்கு? பெருட்டு அடிச்சிருவான்ல. ஒரு காலத்தில் ஒண்ணுக்கும் லாயக்கு இல்லாத பூமி, ஒதுக்கப்பட்ட பூமி. பாத்தீங்களா? அந்த பாலைவனத்துல புல்லு முளைக்காது, பூண்டும் முளைக்காது, ஒட்டகத்தையும் பேரிச்ச பழத்தை தவிர ஒரு மண்ணு கிடையாது. எதுக்கும் உதவாத பூமி, சும்மா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலப்பரப்புக்குள்ள அதான் பண்ணிவிட்டான், அதை நோக்கி உங்களை ஓட வைக்கிறான். தட்டிட்டானா? அடே பணங்காசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ரிஸ்க் வந்துடுறான். உன்னைய படைக்க முந்தி உன் ரிஸ்க் அவன் வரதட்சணை வாங்கி பணக்காரன் நினைக்கிறியா? உன்னைய பணக்காரனை ஆக்குறது இல்லேன்னு எல்லாம் முடிவு செய்து விட்டால் நீ கோடானு கோடி வரதட்சணை வாங்கினாலும் வாங்கி விட்டு அடுத்த நாள் நீ பிச்சைக்காரன் தான், டவுட்டே கிடையாது. எத்தனை பேர் எனக்கு தெரியுமா பெண் வீட்டை வரதட்சணை வாங்குறான், காலையில பார்த்தா மளிகை கடைக்கு 50,000 பாக்கி, பந்தல் போட்டவனுக்கு 10,000 ரூபாய் பாக்கி, முடிஞ்சு வச்சா கதை. எங்க கூட நிப்பாட்டிட்டான். உங்களை வாங்கின என்னடா ஆச்சு? வரதட்சணை வாங்கி ஃபேக்டரி போட்டவன் எத்தனை பேரு? வரதட்சணை வாங்கி தொழிலாளர் ஆனவன் எத்தனை பேரு? ஒண்ணுமில்ல வாங்கிட்டான். அழிச்சு விடுவான்ல, பறக்கச் செய்ய மாட்டான்ல. ஒருத்தன் சம்பாரிச்சு இத்தனை பேருக்கு சோறு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீ வரதட்சணை வாங்காமல் உன்னுடைய மனைவிக்கு வாழ்க்கை கொடுத்தால் சோறு போட மாட்டானா? அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நம்புங்கப்பா. நீங்க காசை நம்பாதீங்க. எனக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் வருது, 2 லட்சம் ரூபாய் செலவு வருது, இது பாக்கியமா? 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வருமானம், செலவு 2 லட்சம் ரூபாய், இது பாக்கியமா? 50 ரூபாய் வருமானம், 20 ரூபாய் மிச்சம், இது பாக்கியம். 50 ரூபாய் வருமானம் எனக்கு வருது, அதுல நான் திங்கிறேன், என் பொண்டாட்டி திங்கிறா, என் புள்ள குட்டி திங்குது, மேற்கொண்டு 20 ரூபாய் மிச்சம் ஆகுது. எது பறக்கத்து? எது வேணும் உனக்கு? நிறைய வாங்கி கடனாளி ஆகணுமா? தரலாம், 1 லட்சம் ரூபாய் வாங்கலாம். நீ வரதட்சணை வாங்கிட்டு அடுத்த நாள் உங்க அத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா 3 லட்சம் ரூபாய் செலவு வச்சிருவான்ல. அல்லாஹ் நம்பி வாங்காம மிச்சமாக்கி இருப்பான்ல. பாத நீ நினைக்கிற பணம் வருது, அவன் செலவு ஒரு டைப் அழுத்து விட்டுவானல்ல. அப்ப இறைவனை நீங்கள் நம்பக்கூடிய விதத்தில் நம்பினால் இதெல்லாம் உங்கள்கிட்ட மாற்றங்கள் வர வேண்டும். காசு அல்ல முக்கியம், பரக்கத்து முக்கியம். அல்லாஹ் அதாவது தருவதில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய சம்பாத்தியத்தில் நம்ம தேவை முழுமை பெறும். 25 ரூபா கூட அல்லாஹ் தரட்டும், கவலை இல்லை. ஒரு நாளைக்கு 2 ரூபா கூட வரட்டும், கவலை இல்லை. 2 ரூபாயில நான் சோறு திங்கணும், நான் ட்ரெஸ் பண்ணணும், என்னுடைய பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என்னுடைய தேவைகள் நிறைவேறணும். 10 காசு மிச்சமாகுதா? அதான பறக்கத்து.
இந்த பரக்கத்தை முயலுக்கு ஆட்டுல செய்யற பரக்கத்தை புலிக்கு செய்யாத பறக்க. புலியை நீங்க ஆசைப்படுறீங்க, புலியா பயங்கரம், என்ன புலி 200 நிப்பாட்டிவிட்டான்ல, அதான் நீங்க செம்மறியாட்டுக்கு ஆசைப்படுறீங்க. என்ன செய்ய? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை அள்ளி கொட்டுவான். இதை விளங்கி இருந்தீர்களே, ஆனால் ஒருத்தனும் வரதட்சணை வாங்க, ஹராமான வழியில் வரதட்சணை வாங்க மாட்டான், ஏமாத்த மாட்டான், பங்காளி துரோகம் செய்ய மாட்டான், கலப்படம் செய்ய மாட்டான். தன்னுடைய மொத்தம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். இந்த கலப்படம் செய்வதை என்னை படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் கேட்பான், வரதட்சணை வாங்கினதை என் இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். கேட்பான், வாங்கியவர்கள் திருப்பி கொடுக்க முன் வர வேண்டும். நீங்கள் இறைவனை உண்மையிலே அல்லாஹ்வாக நம்பினால் பார்த்துக் கொண்டிருக்கிறான், கேட்டுக் கொண்டிருக்கிறான், இதுக்கெல்லாம் நம்மை தண்டிக்காமல் விட மாட்டான் என்று நீங்கள் நம்பினால் முடிவெடுக்க வேண்டும். இதற்கு முன்னால் வாங்கியவர்கள் யார் இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் நாங்கள் எப்பாடுபட்டாவது திருப்பி கொடுத்து விடுகிறோம் முடிவெடுக்கணும். இப்ப இதுக்கு முந்தி நீங்க செஞ்சா கூட எல்லாம் மன்னிச்சிருவான். இப்ப இந்த உண்மை விளங்கி இருக்கிற அல்லாஹ் இருக்கிறான் என்ற உண்மையை இந்த சபைக்கு வருவதற்கு முன்பு இருந்ததை விட கொஞ்சம் கூடுதலாக விளங்கி இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சங்கற்பம் எடுக்கல, இவ்வளவு சொல்லி கூட உனக்கு இறங்கலையா, என் பையன் வரலையே, என்னை பத்தி அச்சமே உனக்கு வரலையே, அந்த காசு தாண்டா பெருசா தெரிஞ்சு நினைக்குவான். நீ நம்பிக்கை மட்டும் வை, தோண அவன் செய்வான், அல்லாஹ் செய்வாங்க. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. என் விஷயத்துல நீ உழைத்தாயானால் வழியை நான் காட்டுவேன். உனக்கு தெரியாத வழி, எப்படி கொடுக்கணும் தடுமாறியா, கொடுக்கறன்னு முடிவை நீ ஏறா, கொடுக்க வைக்கிறது ஏன் வேலை, முடிவை நீ எடு, நான் முடிச்சு தர்றேங்கிறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல உங்களுக்கு கேரண்டி தருகிறான். இப்போ ஒரு உறுதிமொழி நான் உங்கள்ட்ட கேட்க இருக்கிறேன். வரதட்சணை வாங்கியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்கள் திருப்பி கொடுப்போம். இந்த உறுதிமொழி, இப்போ ஒரு உறுதிமொழி நான் உங்கள்ட்ட கேட்க இருக்கிறேன். வரதட்சணை வாங்கியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்கள் திருப்பி கொடுப்போம். இந்த உறுதிமொழி எடுக்க வேண்டும். இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய மணமகன்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்றோ நாளையோ 10 வருஷம் கல்யாணம் பண்ணக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், அல்லாஹ்வின் அல்லாஹ் நீ எங்களுக்கு பரக்கத்தை செய்தால் போதும், நீ கொடுக்க சொன்னபடி பெண்களுக்கு நாங்கள் கொடுப்போமே தவிர வாங்க மாட்டோம் அப்படின்னு சங்கல்பத்தை இந்த சகோதரர்கள் எடுக்க வேண்டும். ஆண் குழந்தையை பெற்று வைத்திருக்கக்கூடிய இளைஞர்களா, 1 வயசு ஆம்பளை பிள்ளை 2 வயசு ஆம்பளை பிள்ளை வச்சிருப்பீங்க, நீங்கள் எடுக்க வேண்டும். என் மகன் பெரியவனாக வளர்ந்தால் யா அல்லாஹ் இந்த பையனுக்கு நான் ஹயாத்தோட இருந்தால் வாங்க மாட்டாங்களா, நீ சொன்னபடி உன்னுடைய தூதர் சொன்னபடி உனக்கு பயந்து கொடுப்பேன் அல்லாஹ்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். பெண்கள் நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி பேடிகள் எங்களுக்கு வேண்டாம், ஆம்பளை வேணும். கல்யாணம் பண்றவன் அவன் எங்களுக்கு தரக்கூடியவனா இருக்கணுமே தவிர எங்கள்கிட்ட கேட்கிறவன் வேண்டாம். அப்படி ஒரு வரதட்சணை வாங்குற மாப்பிள்ளை வந்தால் எங்களுக்கு தேவையில்லை என்று பெண்ணை பெற்றவர்களும் பெண்களும் முடிவு செய்ய நினைக்கிறீங்க. செஞ்சுட்டா தேங்கி போயிருமாட்டு தப்பான தேங்க எல்லாரும் அந்த முடிவை எடுத்தால் எங்க போவான் பொண்ணுக்கு? தன்னால சரணடைவான், தன்னால வலிக்கு வருவான். ஏன் சவுதி அரேபியாவில் நடக்கிறது ஏங்க நடக்க கூடாது? சவுதியில யாருக்கு கொடுக்குறா? யாரு கொடுக்குறா? ஒரு பொம்பளை பிள்ளை கேட்கிறா, மகர் கேட்கிறா, 5 லட்சம் கொடுக்குறா. சவுதியில என்ன நிலைமை? அவன் முஸ்லீம் தானே, புண்ண பெத்தவன். நம்ம நாட்டில் பழமொழி வச்சுக்கிறாங்க, 5 பொம்பளைய பத்தா அரசன் ஆண்டி ஆயிடுவான். நம்ம நாட்டு பழமொழி கேட்கல, பொம்பளை பிள்ளை 5 பத்தான்னு வைங்க, அவன் ராஜாவா இருந்தாலும் சரி பிச்சைக்காரன் போயிடுவான். அது அந்த காலம் தெரியாம விட்டாங்க. இப்ப 2 வரும், இப்ப 5 வேணும். 2 பொம்பளை பிள்ளை பத்தா வீடு வாசல் போயிட வேண்டியது. அங்க என்ன நிலைமை? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 5 லட்சம் ரியால். ஒரு ரியால் எவ்வளவு ரூபா? 13 12 ரூபா ஒரு ரியால். அப்ப எவ்வளவு ஆச்சு? 60 லட்சம் ரூபா. பொம்பளைக்கு கொடுக்குறாங்க, யாரு கொடுக்குற? மாப்பிள்ளை கொடுக்குறான். ஒரு பொம்பளை கல்யாணம் பண்றா இருந்தா, டேய் 60 லட்சம் ரூபாய் எண்ணி வைடா, நான் வேணாட்டீங்கன்னா போயிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன செக்யூரிட்டி என்ன எண்ணி வை. 60 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய் கேட்கிற ஒரு பொம்பளை கொடுக்குறான். அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறான், அள்ளி போட்டுறாங்க. அல்லாஹ் இவன் கொடுக்கிற நாட்டில் அள்ளி போடுறான். நீ வாங்குற பொம்பளை வாங்குற பிச்சை வாங்குற உடனே அங்க உன்னை அடிமை வேலைக்கு ஆக்கிறான். உன்னை அடிமையா கார் ஓட்டவும் அரபு நாட்டுடைய குழந்தைகளுக்கு மனதில் கலவாக்கி விட்டான். பெண்களுக்கு கொடுக்கிறவனுக்கு அள்ளி போட்டுறான். அல்லாஹ் அவங்க செஞ்ச ஒரே 2 நல்லது செய்யறாங்க. அரபிகள்கிட்ட என்ன கெட்டது இருக்கோ, எவ்வளவு தீமை இருக்குதோ, 2 நன்மை. என்ன 2 நன்மை?
அல்லாஹ் அக்பர் கேட்டா பள்ளியா தொழுதுவான், தொழுகையே கடைபிடிச்சிருவான். இரண்டாவது நன்மை என்ன? அவன் காணக்கூடிய நன்மை எல்லாத்தையும் உள்ளது. பெண்களுக்கு அவன் கொடுக்கிறான், வாங்குவது இல்லை, கொட்டான், அள்ளி போறான். கருப்பு தங்கத்தை கொடுத்து பெட்ரோலை கொடுத்து தாறு மாற அவங்க வாழ வச்சிருக்கான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை ஏன் நீங்க வரக்கூடாது? அந்த நிலை வர வேண்டும். பெண்கள் கேட்கறதுனால நிறைய கேளுங்க, 50 நேரம் குரான் கேளுங்க, 1 லட்சம் கொடுத்து கேளுங்க. உன்னே ஆர்வம் மகரெல்லாம் ஒத்துக்கிறாதீங்க. மகன் விளையாட்டா குருட 2 லட்சம் ரூபாய் குருடா என்று கேட்க வேண்டும். இந்த நிலைக்கு வர்றீங்களா? இன்ஷா அல்லாஹ் அந்த முடிவு. இன்னும் நான் சொல்ற தேர்தல், நாங்கள் ஒரு 1980 எனக்கு திருமணம், நான் நாங்க வாங்கல, எங்களுக்கு இருக்க மாதிரி பார்த்தாங்க. வரதட்சணை வாங்க மாட்டோம்னு சொன்னதற்காக எங்களை பேய பைத்தியக்கார மாதிரி பார்த்தாங்க. மகர் கொடுக்கிறோம்னா மகர் எழுத முடியாது என்று சொன்னார்கள். மகர் கொடுக்க கூடாது. அது எப்படி நீங்க கொடுப்ப? நாங்களும் கொடுக்காம இருக்கும்போது இந்த மாதிரி நம்பி உரிமை இருப்போமா? இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுறேன், அல்லாஹ் மீது ஆணையாக, நான் எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ நிச்சயமாக சொல்லுங்க, உள்ள வந்தனா சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ஆணையை வாங்க மாட்டோம். பாருங்க தாய்மார்கள், பாருங்க பாருங்க, திருந்தி விட்டது சமுதாயம், திருந்தி விட்டது. காட்டுங்களா? பாருங்க பாருங்க பாருங்க. இனிமே கேட்க முடியாது. சோழபுரத்தில் எவனாவது கேட்டா எல்லாம் அவ்வளவு தூக்கியாச்சு. ஒரு ஆள் கேட்க கூடாது. ஆனா நினைச்சுக்கிறீங்க, தேவையில்லாம மோசமா மாட்டிட்டு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் நம்புங்க. அவன் அப்படி கல்வி பெருக்கி விட்டுவாங்க. வாங்கணும்னு வரக்கூடியவன் மனசை அப்படியே மாற்றி விட்டுவாங்க. கல்விமன் குழு, அவனுக்கு ஒரு பேர் என்ன? உள்ளங்களை புரட்டக்கூடியவன். அவன் கல்விமன் குழு, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. தப்பித்த கல்வி அதான் என்னுடைய உள்ளத்தை உங்களுடைய வீட்டுல உறுதியாக்கி கேட்டாங்க. அந்த உள்ளத்தை பிரட்டனான வாங்க வேண்டும். உங்களுடைய மகளுக்கு நீங்கள் வாங்க வேண்டும். ஒருத்தர் வந்தால் இவர்கிட்ட எப்படி கேட்கணும் மாத்தி விட்டுருவான். கவலைப்படாத. அதனால பெண்களுக்கு சொல்ற நீங்க தான் இதெல்லாம் முக்கியமான காரணம். அம்மா தாய்மார்களே, ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்ற உடனே அநியாயத்துக்கு விளாசுவாங்க இருக்கு. நீங்கள் ஒன்று அட்டகாசம் இருக்க, உங்களை வாப்பா கட்டி கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டப்பட்டுருப்பாரு, அதெல்லாம் மறந்துட்டு இதே மாதிரி கஷ்டத்தை அடுத்தாள் கொடுக்கணும் கஷ்டப்படுத்துறீங்க. முடிவுமா நீங்க தூங்க வாங்க மாட்ட சொல்லுங்க, வாங்க மாட்ட சொல்லுங்க, தூங்கலாம் தூங்காமா என்ன ஃபெயிலியரா இருக்க, என்ன வைக்க தூங்க. நீங்களும் வாங்க புரியல? முடிஞ்சிச்சு ஒழிஞ்சிச்சு. தஞ்சை மாவட்டத்தில் வரதட்சணை சாவுமணி அடித்தாச்சா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் காப்பாத்துவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை உள்ளபடி விலைக்கு நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களை மன்னியமாக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.